கூட்டணி கட்சிகளுடன் பேசி பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று பாஜக தேசிய குழு உறுப்பினர் இலகணேசன் தெரிவித்துள்ளார். திருக்குறள் ஜப்பான் மொழியில் மொழிபெயர்க்கப்பட காரணமாக இருந்த சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த முதியவர் முத்துவை சந்தித்த இலகணேசன் அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக திமுகவுக்கு மாற்று அணியாக பாஜக தலைமையிலான அணி திகழும் என்றார். நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் போது அமைத்த கூட்டணி அது நீடிக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எந்த கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களையும் நாங்கள் வெளியேற்றவில்லை, அல்லது அவர்கள் வெளியேற வேண்டும் என்றும் நாங்கள் விரும்பவில்லை. வைகோ அவர்கள் தலைமையில் இருக்கிற கட்சி தானாக வெளியேறிவிட்டது என்பது உலகறிந்த ஒரு உண்மை. அவர் தனியாகவே ஒரு கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் என்பதும் உலகறிந்த ஒரு உண்மை. ஏனைய கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் பழைய கூட்டணியில் நீடிப்பதா வேண்டாமா என்பது குறித்து ஆலோசித்து வருகிறார்கள் என்பது அவருடைய பேச்சிலிருந்து தெரிகிறது. ஆனால் அவர்களும் வெளியேறிவிட்டதாக பகிரங்கமாக எந்த விதமான அறிவிப்பும் தரவில்லை. அந்த வகையில் அவர்களும் நாங்களும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் எங்கள் கூட்டணி என்பது உறுதிப்படும், விரைவிலேயே உறுதிப்படும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கிவிட்டன. ஒரு கால் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு வேக வேகமாக யார் எந்த பகுதியில் இருக்கிறார்கள் என்பது தெரிய வரும் என்று நான் நினைக்கின்றேன். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்று அணியாக மக்களை சந்திப்பது என்பதில் உறுதியாக இருக்கிறோம்.